சாத்தான்குளத்துல விசாரணைன்ற பேர்ல அடித்து கொல்லப்பட்ட ஜெயராஜ் பெனிக்ஸ் இவங்களுடைய வழக்குல முக்கிய குற்றவாளியான முன்னாள் இன்ஸ்பெக்டர் எஸ் ஸ்ரீதர் அவர்கள் அப்ரூவரா இன்னைக்கு மாறுறன்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. இவருக்கு எதிராக சிபிஐ மனு தாக்கல் செய்திருக்காங்க நேற்று நீதிமன்றத்துல. என்னன்றத பத்தி இந்த வீடியோல முழுசா பார்க்கலாம். வெல்கம் டு த KTV. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது MO ஷோ வித் சோபனா. விசாரணை என்ற பேர்ல அடித்து கொள்ளப்பட்ட அப்பா மகன் இவங்க வழக்கு கடந்த 7 வருஷமா போயிட்டு இருக்கிற இந்த நிலைமையில முக்கிய குற்றவாளியான அந்த ஸ்டேஷனை சேர்ந்த இன்ஸ்பெக்டர் எஸ் ஸ்ரீதர் அவர்கள் அவரா அப்ரூவரா மாறுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. என்னன்னா, மனசாட்சியின் காரணமாக அங்க நடந்த குற்றத்தை நான் சொல்றேன், அந்த காவலர்கள் என்ன செய்தாங்களோ அதை நான் அப்ரூவரா மாறி சொல்றேன், எனக்கு தண்டனை குறைத்து கொடுத்தால் நான் அப்ரூவரா மாறி சொல்றேன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வச்சிருந்தாரு. இதுக்கு எதிராக சிபிஐ சார்ந்த வழக்கறிஞர்கள் நேத்து நீதிமன்றத்துல ஒரு மனு தாக்கல் செய்திருந்தாங்க. அந்த மனுல என்ன குறிப்பிட்டிருந்தாங்கன்னா, முக்கிய குற்றவாளியே இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதர் அவர்கள் தான். அது மட்டும் இல்லாம இவருடைய தலைமையின் கீழாக தான் ஜெயராஜ் அவர்களை விசாரணைக்கு அழைச்சிட்டு போனதே. அதாவது அந்த டைம்ல இவர் தான் அதுக்கு ஹெட்டா இருந்தாரு. அவருக்கு கீழே ஒரு குழு இருந்தாங்க. அந்த குழு தான் முத விசாரணை என்ற பேர்ல அப்பா மகன் 2 பேருமே அழைச்சிட்டு போறாங்க. சோ A1 அக்யூஸ்டா இருக்கிறது இவர் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த டைம்ல அந்த காவல் நிலையத்தோட SHO-வா இருந்தவர் இந்த ஸ்ரீதர் அவர்கள் தான். அதாவது ஸ்டேஷன் ஹவுஸ் ஆபீசரா ஸ்ரீதர் அவர்கள் தான் நியமிக்கப்பட்டிருந்தாரு. சோ இவருடைய தலைமைக்கு கீழாக தான் எல்லாம் இந்த குற்றம் நடந்திருக்கு. எல்லாமே இவருக்கு தெரிஞ்சுதான், இவருடைய பார்வையில தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவரு மற்ற காவலர்களை அடிக்க சொல்லி தூண்டி இருக்கிறதாகவும் தகவல் வெளியாயிருக்கு. அதுக்கு பெரிய சாட்சியா இருந்தவங்களே அந்த ஸ்டேஷன்ல இருந்த தலைமை காவலாளியான ரேவதி அவர்கள் சொன்ன சாட்சியே பெரிய சாட்சியா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முன்னாள் இன்ஸ்பெக்டரான ஸ்ரீதர் அவருடைய மனுக்கு எதிராக ஜெயராஜ் அவருடைய மனைவியான செல்வராணி இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இது அவரை வெளியெடுக்க வழிவகுக்கிற ஒரு காரியமா இருக்கு, இவரை சாட்சியா எடுக்கிறது அப்படின்றது அவங்க தரப்புல இருந்து வைக்கப்பட்ட ஒரு வேண்டுகோளாகவும் இருந்திருக்கு. இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் 106 சாட்சிகள் இருக்காங்க. ஆனா 51 சாட்சிகள் மட்டும்தான் சிபிஐயால இப்போ விசாரிக்கப்பட்டிருக்கிற உண்மையும் வெளியாயிருக்குன்னே சொல்லலாம். இதன் அடிப்படையில முக்கிய குற்றவாளியாகிய எஸ் ஸ்ரீதர் அவர்கள் அந்த டைம்ல அந்த சாத்தான்குளம் அந்த கேஸ் நடந்த 2020 அந்த டைம்ல அவர் தப்பித்து கார்லாம் மாறி மாறி சென்ற ஒரு காட்சியும் நமக்கு நல்லா நினைவு இருக்கும். அதாவது சிபிசிஐடி இந்த கேஸ் எடுத்திருந்தாங்க. சிபிசிஐடி கையில எப்படியும் மாட்டிடவே கூடாதுன்றதுக்காக சினிமா பாணியில அவர் கார் மாறி கார் சென்று தப்பிச்சுட்டே இருந்தாரு. மற்ற காவலர்கள் எல்லாரையும் பிடித்துட்டு கடைசியாதான் ஸ்ரீதர் அவர்களை சிபிசிஐடி மடக்கி பிடித்தாங்க. எந்த இடத்துலனா, அவர் திருநெல்வேலியில ஒரு முக்கிய புள்ளியோட வீட்டுல தலைமறைவா இருந்தாரு. அங்க சிபிசிஐடிக்கு தெரிந்த ஒரு நபர் மூலியமாக சிபிசிஐடிக்கு தகவல் தெரிவிச்சு அங்க அவரை வளைச்சு பிடிச்சு அவரும் விசாரணைக்கு மேற்கொண்டப்பட்டு அவர் முக்கியமான குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டு அவர் சிறையில அடைக்கப்பட்டதுதான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நமக்கே ஒரு கேள்வி வருது, அந்த டைம்ல எதுக்காக சிபிசிஐடிக்கு மறைந்து மறைந்து ஒளிந்து இந்த மாதிரி காரெல்லாம் மாறி சிபிசிஐடி சேஸ் பண்ணி போய் பிடிக்கிற அளவுக்கு தலைமறைவாகி இருந்த ஸ்ரீதர் அவர்கள் இப்போ தானா முன் அப்ரூவரா மாறி என்னுடைய மனசாட்சி உறுத்துது, அவங்களுக்கு தப்பு நடந்துச்சு, அவங்களுக்கு இழப்பீடு வந்துச்சு, அவங்களுக்கு நீதி கிடைக்கணும், நேர்மை வெல்லணும், அது மட்டும் இல்லாம காவல்துறைக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாது, அதனால நான் முன் அப்ரூவரா மாறுறேன் அப்படின்னு நினைச்ச இவரு அன்னைக்கு ஏன் முன் உண்மையெல்லாம் சொல்லியிருக்க கூடாது? இதுல இருந்து நமக்கு என்ன தோணுதுன்னா, முக்கிய குற்றவாளியின் பட்டியல முதல் இடமா இருக்கிறவர் இந்த இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதர். சோ எந்த தண்டனையாக இருந்தாலும் இவருக்கு அதிகபட்ச தண்டனை தான் முதன்மையா இருக்கும் அப்படின்றது கருதப்படுது. இந்த தண்டனையில இருந்து இவர் தப்பிக்கணும்ன்றதுக்காக ஒரு ஆயுதமாக தான் இதை பயன்படுத்துறாரோ அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம மக்களாகிய நம்ம மனசுல எல்லாருக்குமே எழுப்பக்கூடிய நிலைமையா தான் இப்ப இருக்கு. இதுல பெரிய வேடிக்கை என்னவோ இவர் மேல எந்த தப்புமே இல்லாதது போலவும் இவர் அந்த ஸ்டேஷன்ல இந்த ஒட்டுமொத்தமா அந்த போலீஸ் எல்லாம் சேர்ந்து அப்பா மகன் அடிக்கும் போது வேடிக்கை பார்த்துட்டு இவர் இருந்தது போலதான் அவர் பேசுறது இருக்குதுன்னே சொல்லலாம். ஏன்னா
எல்லாத்துக்கும் முக்கிய காரணமா இவர் தான் இருக்காரு. இவர் கொடுத்த பெர்மிஷன்ல, இவர் கொடுத்த ஆர்டரின் பேர்ல தான் எல்லாமே நடந்திருக்கு. சொல்ல போனா அந்த காவல் நிலையத்துல தலைமை காவலாளியா இருந்த ரேவதி அவர்களுடைய வாக்குமூலம் இவருக்கு பெரிய அடியாவே இருக்குன்னே சொல்லலாம். அவங்க என்ன சொல்லி இருந்தாங்கன்னா, ஒரு 7 மணி அளவுல வந்து இவங்க 2 பேருமே உள்ள கூட்டிட்டு வந்தாங்க. அப்ப அடிக்க ஆரம்பிச்சாங்க. 2 பேருமே தோய்ந்து போனாங்க. அதாவது அடி வாங்கினவங்களும் தோய்ந்து போனாங்க, அடித்தவங்களும் தோய்ந்து போனாங்க. அப்ப நான் தான் போயிட்டு தண்ணி ஏதாச்சும் வேணுமான்னு கேட்கும் போது அவங்க காஃபி கேட்டாங்க. அப்ப காவலர்களுக்கும் காஃபி வாங்கி வந்து கொடுக்கப்பட்டது, இவங்களுக்கும் காஃபி வாங்கி வந்து கொடுத்தோம். அப்பதான் வந்து இந்த சைக்கோவான இன்ஸ்பெக்டர் வந்து வந்தாரு. எல்லாரும் காஃபி குடிச்சிட்டு இருக்கிறத பார்த்து அந்த காஃபியை எட்டி உதச்சி தட்டி அடிக்க ஆரம்பிச்சாரு. அவர் ஒரு சைக்கோ, அந்த ஆள் ஒரு சைக்கோன்னு சொல்லிட்டு அவங்க வந்து தனிப்பட்ட முறையில அந்த ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் அவங்களுடைய விசாரணையில சொல்லியிருந்ததா ஒரு தகவல் வந்து வெளியாகி இருந்துச்சுன்னே சொல்லலாம். இப்படி இந்த குற்றத்துக்கு பெரிய ஆணிவேரா இருக்கக்கூடியவரு இன்ஸ்பெக்டர் எஸ் ஸ்ரீதர் அவர்கள் தான். இந்த டைம்ல இவர் வந்து தன்னை ரொம்ப நல்லவரா காட்டிக்கணும்ன்றதுக்காகவும், என்னவோ அவர் மேல தப்பே இல்லாதது போல வந்து மக்களை நம்ப வைக்கணும்ன்றதுக்காகவும் ஒரு நாடகம் ஆடுறாருந்தா இதுல வந்து பச்சையா தெரியுதுன்னே சொல்லலாம். இதன் அடிப்படையில தான் பொதுமக்கள் ஆகிய நம்மளே இவ்வளவு யோசிக்கிறோம்னா, எல்லா ப்ரூஃபையும் கலெக்ட் பண்ணி ஸ்ரீதர் அவர்களுக்கு எதிராக வைத்திருக்கிற சிபிஐ வந்து மனு தாக்கல் செய்திருக்கிறாங்க. அதனாலதான் வந்து அவங்க வந்து இந்த மனுவை வந்து ஏத்துக்கவே கூடாதுன்றதுக்காக எதிராக ஒரு மனு தாக்கல் செய்திருக்கிறாங்க. இப்போ நீதிமன்றத்துல இந்த வழக்கை 28ஆம் தேதிக்கு தள்ளி வச்சிருக்காங்க. இந்த கேஸ பொறுத்த வரைக்கும் ஸ்ரீதர் அவர்களுக்கு எதிராக தான் அமையும் அப்படின்றது பெரிய வாய்ப்பா இருக்குன்னே சொல்லலாம். எதுக்காகனா சிபிஐ இவருக்கு எதிராக மனு தாக்கல் செய்திருக்கிறது தான் நாம பார்க்க வேண்டிய பெரிய விஷயமாவே இருக்குன்னே சொல்லலாம். அந்த சமயத்துல கோவில்பட்டியின் நீதிமன்ற நடுவரான MS பாரதிதாசன் அவர்கள் வந்து அந்த சாத்தான்குளம் காவல் நிலையத்துக்கு ஆய்வு மேற்கொண்டு போயிருந்தார். அதாவது விசாரணைக்கு போயிருந்த அந்த டைம்ல அவருக்கு யாருமே ஒத்துழைக்கவும் இல்லை, அந்த காவலர்கள் யாருமே ஒத்துழைக்கவும் இல்லை. அது மட்டும் இல்லாம அவர் பார்த்த விஷயங்கள் என்னன்னா, அங்க இருந்த பெஞ்ச்லயும் தடிகளிலும் வந்து ரத்த கரைகள் வந்து அதிகமா இருந்ததை வந்து அவர் பார்த்திருக்காரு. அது மட்டும் இல்லாம அவர் வந்து அந்த தடிகளா வந்து நீங்க எங்களுக்கு சப்மிட் பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்கும் போது எந்த காவலர்களும் வந்து அதுக்கு ஒத்துழைக்கவும் இல்லை, தடிகளும் வந்து கடைசி வரைக்கும் சப்மிட் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரு சென்னை உயர் நீதிமன்ற மதுரை பெஞ்சுக்கு 4 பக்க ஒரு குற்ற அறிக்கையை வந்து தாக்கல் செய்திருந்தாரு. வருகின்ற 28ஆம் தேதி தான் தெரியும் இந்த கேஸ் ஸ்ரீதர் அவர்களுக்கு எதிராக வருதா இல்ல சாதகமா வருதா என்றது. அடுத்த வீடியோல நான் வந்து உங்களை சந்திக்கும் வரை அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சோபனா.